ராமாயணம். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. என்னுடைய எண்ணத்தை எந்த அசுர மாயை சூழ்ந்ததோ தெரியவில்லை. அதோடு ஆண்களை விட அவர்களை கேவலமாக எண்ணினோம். நான் அன்னை சீதையை சந்தேகித்தேன். மக்கள் கூறிய வார்த்தைக்காக தாங்கள் கரம் பிடித்த மனைவியையே பிரிய துணிந்து விட்டீர்களே. மகாராணி சீதை அவர்கள் வனத்திற்கு பிரிந்து சென்றார்கள். மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வாருங்கள். நாங்கள் அவர்களுடைய காலில் விழுந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்க செல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். சென்று அனைவருக்கும் நீங்கள் இருவரும் யாரென்று கூறுங்கள். பிரபு ராமருடைய அசுவமேத வேள்வியின் குதிரையை பிடித்து கட்டி வைத்த நீங்கள் யார் என்று கூறுங்கள். உண்மையிலே சீதையின் கர்ப்பத்தில் ரகுவம்சம் இருப்பதை பிரபு ராமர் நன்கு அறிவார். 2 பிள்ளைகள் என்று இங்குள்ள யாருக்கும் தெரியாது. முனிவர் வால்மீகி அவர்கள்தான் இந்த உண்மையை வெளிப்படுத்தினார். லவனும் குசலும் உங்கள் இருவரின் பிள்ளைகள். என் பிள்ளைகளா? என் பிள்ளைகளே, நான் இதை அறியாமல் போனேன். ரகுகுல வம்சத்தினரை ஏன் அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை? என்னுடைய மகன்களை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுதெல்லாம் உங்களை பார்த்தேனோ அப்பொழுதெல்லாம் நெருக்கமானவர்கள் என்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த ருசி எனக்கு ஏற்கனவே அறிந்தது போலவே உள்ளது. ஆனால் மனதில் தோன்றியது வாய்வரை வரவில்லை. என் குழந்தைகளின் சுகத்தை அலட்சியப்படுத்தி விட்டேன். இல்லை, நீங்கள் அற வழியை கடைபிடிப்பவர். இப்படி இருக்கும் பொழுது கடமையை செய்யாமல் எப்படி இருப்பீர்கள்? உங்களுடைய